தமிழக தேர்தல் முடிவுகள்ல தாவேக 108 இடங்கள்ல ஜெயிச்சு ஒரு மாபெரும் வரலாறு படைச்சிருக்கு. ஆனா விஜய் முதலமைச்சர் ஆகணும்னா அந்த மேஜிக் நம்பர் 118 வரணுமே. விஜய் 2 தொகுதியில ஜெயிச்சதால விதிமுறைப்படி ஒரு தொகுதியை ராஜினாமா செய்யணும். அப்போ கட்சியின் பலம் 107ஆக மாறிடும். ஆட்சியை பிடிக்க இன்னும் கரெக்டா 11 MLAக்கள் தேவை. இந்த 11 பேர் வருவார்களா? அரசியல் களத்துல இது ஒரு த்ரீருலரான கட்டம். சுயேட்சைகளாக ஜெயிச்சவங்களோ அல்லது சின்ன சின்ன கட்சிகளோ இப்போ மக்களோட மிகப்பெரிய ஆதரவு யாருக்கு இருக்கோ அவங்களுக்குத்தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. மக்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை விரும்பி இவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்திருக்காங்க. அந்த மக்கள் அலைக்கு மரியாதை கொடுத்து கண்டிப்பா அந்த 11 MLAக்களின் ஆதரவு கிடைக்கும்னு ரொம்பவே எதிர்பார்க்கப்படுது. அந்த 11 MLAக்களின் ஆதரவோடு தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சராக விஜய் பதவி ஏற்பார்னு நீங்க நினைக்கிறீங்களா? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.